ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கோவை மாநகரில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 2 குழந்தைகளை பெற்ற தாய் வாடகை வீட்டுக்கு வந்து ஒரு 20 நாட்கள்லேயே அகால மரணம் அடைந்து அதற்கு பின்பு அந்த தாயினுடைய ஆன்மாவினுடைய ஏக்கம் மற்றும் தாக்கம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோவை மாநகரில் 2023 காலகட்டம், அதாவது போன வருடத்திற்கு முன்னாடி வருடம் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது விஜயன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. 2023 காலகட்டம் இந்த விஜயன் மற்றும் அவங்களுடைய அம்மா ஒரு வீட்டுக்கு வாடகைக்காக போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சம்பவத்தை அனுப்பின விஜயனுக்கு ஒரு 28 வயசு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா வந்து சிறு வயதிலேயே இறந்துட்டாருங்க. விஜயன் மற்றும் அவங்களுடைய அம்மா மட்டும்தாங்க. விஜயனுக்கு கல்யாணம் ஆகலிங்க 2023 காலகட்டம். இருந்தாலும் கோவை மாநகரில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மேலோங்கிய குடும்பம் தாங்க. அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் கூட அவருக்கு கோவை மாநகரத்தில் சொந்த வீடு கிடையாதுங்க. அதற்கு பதிலாக ஒரு 30,000 to 40,000 லெவலில் ஒரு வாடகை வீட்டை தேடுறாங்க. இவங்க தேடும்போது கோவை மாநகரனுடைய ஒரு பர்டிகுலர் பிரதான ஏரியாங்க. அந்த ஏரியாவை பொறுத்தளவு எல்லாமே சொந்த வீட்டுக்காரங்க தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடுகள் எல்லாமே ஒரு சேர பங்களா வீடுகள் மாதிரி தாங்க இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரும் ஒரு 30,000க்கு மேலே தான் வாடகைக்கு தேடக்கூடிய காரணத்தினால ஒரு பங்களா வீடு ஒன்று இவருக்கு வாடகைக்கு கிடைக்குதுங்க. அந்த வீட்டை போய் பார்த்த உடனே விஜயன் மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு வீடு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. விஜயனை பொறுத்தளவு கார் பிரியன் அப்படின்னு சொல்லலாங்க. தன்னுடைய அம்மாவும் விஜயனும் இருந்தாலும் கூட 2 கார்கள் வச்சுருந்துருக்காங்க. வாடகை வீடு அந்த 2 கார்களை நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பார்க்கிங்கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, விசாலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் அந்த பங்களாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி விஜயன் நினச்ச மாதிரி அந்த வீடு அமைச்ச காரணத்தினால புரோக்கர் மூலியமாக அட்வான்ஸ் மற்றும் வாடகையெல்லாம் பேசி முடிச்சு அந்த வீட்டுக்கு குடியேறாங்க. அந்த வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 சென்ட் 6.5 சென்ட் அளவுக்கு பெரிய வீடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கார்களை அந்த வீட்டில் தாராளமாக நிப்பாட்டலாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 4 பெட்ரூம்களை கொண்ட அந்த வீட்டில் அட்டாச்சு பாத்ரூம் எந்த அறைக்கும் கிடையாதுங்க. அதற்கு பதிலாக அந்த கார் பார்க்கிங் எல்லாம் தாண்டி கேட்டுக்கு பக்கத்தில் தான் 2 அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. அந்த பாத்ரூமில் தான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவது வழக்கங்க. அது ஒன்று தான் அந்த வீட்டினுடைய மைனஸுங்க. இருந்தாலும் விஜயன் மற்றும் அவங்க அம்மாவுக்கு அது பெரிதாக தெரியலிங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த தோற்ற அமைப்போடு இருக்கக்கூடிய வீட்டில் தான் 2 பேரும் குடியேறாங்க. அந்த வீட்டுக்கு குடியேறி கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய வீட்டில் லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி எல்லாமே பங்களா வீடுகள் தான், சொந்த வீட்டுக்காரங்க தான். அந்த வீட்டுக்காரங்களும் விஜயனுடைய அம்மாவோடு நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. அதற்கடுத்து அந்த வீட்டுக்கு போய் 6 மாத காலகட்டம் கழிச்சு இவங்களுடைய வீட்டினுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய பங்களா வீட்டில் மேல் ஃப்ளோர் வந்து வாடகைக்கு தாங்க விட்டுருந்துருக்காங்க. வீட்டினுடைய கீழ் ஃப்ளோரில் ஹவுஸ் ஓனர் மற்றும் மேல் ஃப்ளோரில் பேச்சுலருக்கு வந்து விட்டுருந்துருக்காங்க. ஆனால் அந்த பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடிய பசங்க இரவு நேரம் லேட்டாக வர்றது, தண்ணி எடுப்பது, இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்த காரணத்தினால கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து அந்த பேச்சுலர்ஸும் காலி பண்ணி போயிட்டாங்க. அப்போது வாடகைக்கு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் அந்த பக்கத்து வீட்டில் எழுதி போட்டாங்க. எழுதி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேயே அந்த வீட்டுக்கு தகுந்த ஒரு குடும்பம் வந்து குடியேறி வர்றாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க இருக்கக்கூடிய தெருவிலிருந்து ஒரு 4 தெரு தள்ளி இருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்காரங்க தாங்க. சொந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக வீடு, அங்கே இருக்க முடியாத காரணத்தினால ஜாதகத்தில் வேறொரு வீட்டுக்கு போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுங்க. அந்த காரணத்தினால அந்த சொந்த வீட்டை வாடகைக்கு வச்சுட்டு இப்போது விஜயன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய மேல் மாடிக்கு குடி வர்றாங்க. அந்த வீட்டுக்கு குடி வரக்கூடிய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவி அப்புறம் 2
ஆண் குழந்தைகள்ங்க. ஒரு பையனுக்கு 7 வயதுங்க, இன்னொரு பையனுக்கு 12 வயது. இப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பம் தான் அந்த மேல் ஃப்ளோருக்கு வாடகைக்காக வர்றாங்க. அந்த மேல் வீட்டுக்கு குடும்பத்துக்கு வரக்கூடிய அந்த குடும்ப தலைவியினுடைய பேர் விசாலாட்சிங்க. அந்த பெண் இந்த விஜயனுடைய அம்மாவோடு வந்த ஒரு சில நாட்கள்லேயே நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுக்கு வந்து 1 மாத காலகட்டம் நார்மலாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. விசாலாட்சியினுடைய கணவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த விசாலாட்சி அப்படிங்கிற பெண் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. இருந்தாலும் காலையில் 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கரெக்டாக ஒரு 10 மணி 11 மணி தோராயமாக நேராக ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க, கணவருடைய ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு போன பின்பு பசங்க எப்போ வீட்டுக்கு வர்றாங்களோ அப்போதாங்க திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. இது வழக்கமாகவே வச்சிருந்துருக்காங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண்மணி விஜயனுடைய அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க 1 வார காலகட்டத்திலேயே. சின்ன பையனான 7 வயது பையன் பால் மற்றும் தயிர் ஊற்றி தாங்க சாப்பிடுவான். எப்போதாவது வீட்டில் தயிர் பால் இல்லாமல் அந்த பையன் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா நேராக விஜயனுடைய அம்மா கிட்ட தான் வந்து தயிர் மற்றும் பால் விசாலாட்சி வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி நல்ல பழக்கம் இருக்குங்க. அதே நேரத்தில் இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா விஜயனுடைய வீடும் அவங்க தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு சின்ன மதில் சுவர் தாங்க. ஒரு 3 அடிக்கு தாங்க மதில் சுவர் இருக்கு. இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டுக்கு டக்குன்னு தாண்டிடலாங்க. அந்த அளவுக்கு எளிமையான மதில் சுவர் தான். அந்த ஏரியா முழுவதுமே பங்களா வீடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில ஒரு 3 அடியில் தாங்க மதில் சுவர் கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அடிக்கடி ஃப்ரீயா இருக்கும்போது விசாலாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிப்படிக்கட்டில் நின்றுக்கிட்டே விஜயனுடைய அம்மா கிட்ட தாராளமா சரளமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு கூடி வந்து 1 மாத காலகட்டம் தாங்க. அந்த ஏரியா முழுவதுமே இந்த விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண் நல்லா பழகிட்டாங்க. அவங்களுக்கு தோராயமாக ஒரு 40 வயதுக்கு மேலே தாங்க இருக்கும். இருந்தாலும் 40 வயது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை யார் பார்த்தாலும் சொல்ல முடியாதுங்க. நல்ல இளமை தோற்றத்தோடு நல்ல நீட்டாக இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்து 1 மாத காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் எப்போதும் போல குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 11 மணி தோராயமாக தன்னுடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கணவனுடைய ஆஃபீஸுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது விஜயனுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு தாங்க போயிருக்காங்க. பசங்க வந்து கொஞ்சம் நேரத்திலேயே வந்துருவாங்கம்மா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா பசங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறவங்க ஒரு அரை மணி நேரம் தாங்க இருக்கும். திடீர்னு விஜயனுடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய செய்தி வருதுங்க. அந்த செய்தியை கேட்டு விஜயனுடைய அம்மா ஓன்னு பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த அழுகையை பார்த்த உடனே விஜயன் ஓடி வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அழுதுகிட்டே விஜயனுடைய அம்மா சொன்ன விஷயத்தை கேட்டு விஜயனுக்கே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஃபீஸுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டி எடுத்து கிளம்புனாங்களே அந்த பக்கத்து வீட்டு விசாலாட்சி. அதிவேகமாக வந்த கார் ஒன்று போயிட்டு இருந்த விசாலாட்சியை அடித்து தூக்கி வீசிடுச்சாமுங்க. அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி தாங்க விஜயனுடைய அம்மாவுக்கு வருது. அப்படி சொன்ன உடனே விஜயனுக்கும் மனசே கேட்கலீங்க. 1 முறை 2 முறை தான் அந்த விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண்மணியோடு விஜயன் பேசியிருப்பாருங்க. இருந்தாலும் அவங்களுடைய பேச்சிலேயே தெரியுதுங்க நல்ல தங்கமானவங்க. அதற்கடுத்து விஜயனும் சரிங்க அவங்களுடைய அம்மாவும் சரி அவசரமாக அவங்களுடைய கார் எடுத்துகிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய வழிபாதையிலேயே இன்னொரு துக்க செய்தி வருதுங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் வச்சு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கூட இல்லையா அவங்க உயர விட்டுட்டாங்க விசாலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க விஜயனுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும். கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் பழக்கம் இருந்தாலும் கூட நெருங்கிய உற்சார் உறவினர் மாதிரி பழகினாங்களே, 2 குழந்தைகளை விட்டுட்டு இப்படி அனாதையாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கதறி கதறி அழுகிறாங்க. அதற்கடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது உடம்பு முழுவதும் ரத்தம்ங்க. கார் வந்து அடித்து தூக்கி வீசின வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மதில் சுவர் இருந்திருக்க மாட்டேங்க. அதில் அடிபட்டு அப்படியே உயிருக்கு போராடி தாங்க இருந்திருக்காங்க. அதற்கடுத்து அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகும்போது அவங்களுடைய வீட்டுக்காரரும் கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாராமங்க. கணவனுடைய மடியிலேயே தாங்க விசாலாட்சி உயிர விட்டுருக்காங்க. கடைசியாக உயிர விடும்போது கடைசி பையனான அந்த 7 வயது பையனுடைய பேரை சொல்லி நல்லா பார்த்துக்குங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. 2 பசங்களில் அந்த சின்ன பையன் மேலே ரொம்ப உசுருங்க அந்த விசாலாட்சி அப்படிங்கிற பெண்ணுக்கு. எப்போது பார்த்தாலும் அந்த பையன் கிட்ட தான் கொஞ்சம் விளையாடுவாங்க. பெரிய பையன் ஓரளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பெரிய பையனை அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அந்த சின்ன பையனுடைய பேரை சொல்லி நல்லா பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டே கணவனுடைய மடியிலேயே உயிர விட்டாங்க. விசாலாட்சி உயிர விட்ட உடனே அந்த ஏரியா முழுவதுமே சோகத்தில் மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மாத காலகட்டமாக இருந்தாலும் கூட எல்லாத்தோடையும் பழகியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெண்மணி. அதற்கடுத்து விசாலாட்சியினுடைய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாடகை வீட்டில் கொண்டு வந்து சடலத்தை வைக்காம சொந்த வீடு இருக்குன்னு சொன்ன இல்லையா 4 தெரு தள்ளி, அந்த சொந்த வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு நல்லடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதற்கடுத்து அந்த 2 பசங்களை வச்சிருக்கக்கூடிய அந்த கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க தன்னுடைய மனைவி இல்லாமல். அந்த சொந்த வீட்லேயே பசங்களை வச்சு அங்கேயே தாங்க இருந்திருக்காரு. அப்பப்போ இந்த வாடகை வீட்டில் வந்து பார்த்துட்டு கிளம்புறதா வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வாடகைக்கு வந்து 1 மாத காலகட்டத்திலேயே இறந்து போன காரணத்தினால கீழ் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க.
நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி துர்மரணம் ஏற்பட்டுருச்சே, எல்லாரும் தப்பாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இந்த டைமில் தான் கரெக்டாக அந்த பெண்மணி இறந்து 16வது நாள் காரியம் முடிஞ்சு அந்த விசாலாட்சியினுடைய ஆன்மாவினுடைய ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சுங்க. அந்த பெண்ணினுடைய 16வது நாள் காரியம் முடிஞ்சு ஒரு 10 நாள் 15 நாள் போன உடனே அந்த ஏரியாக்காரங்க விசாலாட்சியை மறக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் விஜயனும் சரி அவங்களுடைய அம்மாவும் சரி அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது 16வது நாள் காரியம் முடிஞ்சு ஒரு 10 நாள் தாங்க இருக்கும். இந்த விஜயன் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு நைட் நேரத்தில் 2 டைம் 3 டைம் ரெஸ்ட் ரூமுக்கு போவது வழக்கம்ங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய பங்களா வீடாக இருந்தாலும் கூட ரெஸ்ட் ரூம் போவதற்கு அந்த கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு தாங்க வந்தாகணும். அதே மாதிரி ஒரு நாள் நைட்டு நேரத்தில் ஒரு 1:30 மணி 2 மணிக்கு இருக்குங்க. இந்த விஜயனுக்கு ரெஸ்ட் ரூம் வந்த காரணத்தினால எந்திரிச்சு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கை தாண்டி ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டாருங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகும்போது கரெக்டாக அந்த பாத்ரூம் வந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டில் வாடகைக்காக இருந்த அந்த வீட்டினுடைய அமைப்பு நல்லாவே தெரியுங்க. டக்குன்னு விஜயனுக்கு இறந்து போன விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஞாபகம் வந்துருச்சுங்க. இவர் யதார்த்தமாக அந்த வீட்டை அண்ணாந்து பார்க்குறாருங்க. பார்க்கும்போது இவருக்கு பெரிய அதிர்ச்சிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவரும் 2 பசங்களும் சொந்த வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தாங்க தூங்குறாங்க. அந்த வீடு முழுவதுமே லைட்டு போடாமல் இருட்டாக தாங்க இருந்திருக்கு. இருந்தாலும் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாந்து அந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டினுடைய முன்னாடி பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே இரும்பு செட்டு மாதிரி தாங்க போட்டிருக்காங்க. அந்த இரும்பு செட்டில் ஊஞ்சலை வந்து பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி போட்டு விட்டு அந்த ஊஞ்சலில் தான் எப்போது பார்த்தாலும் பகல் மற்றும் இரவு நேரத்தில் இந்த விசாலாட்சி அப்படிங்கிறவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே தான் புக் படிக்கிறது, செல்ஃபோன் பார்க்கறது, ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டே பண்ணிட்டு இருப்பாங்க உயிரோடு இருக்கும்போது. அதே மாதிரி இப்போது விஜயன் வந்து எட்டி பார்க்கும்போது அந்த ஊஞ்சல்ல யாரோ ஒரு நபர் உட்கார்ந்துக்கிட்டு ஊஞ்சல் தானா ஆடிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே விஜயனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இந்த விஜயன் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நபருங்க. இந்த ஆண்மாக்கள் பேய்கள் மேலையெல்லாம் பயப்பட மாட்டாரு. அப்போது அதே இடத்துல நின்றுட்டு அந்த ஊஞ்சலையே பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் இருட்டா இருந்தாலும் கூட ஊஞ்சல் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டு ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறத நல்லாவே தெரியுதுங்க. இருட்டா அப்படியே ஒரு மங்களா தெரியுமில்ல அந்த மாதிரி. அதற்கடுத்து விஜயன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன விசாலாட்சியினுடைய கணவர்கான வந்திருப்பாரோ அவரு தான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது அந்த ஊஞ்சல் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெண்ணினுடைய தோற்றமுங்க. அப்போது இவருக்கு இன்னொரு சந்தேகங்க. ஒருவேளை ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்காங்கல்ல கீழ் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் அம்மா போய் இங்கே உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பாவனையெல்லாம் பார்க்கும்போது அது ஹவுஸ் ஓனரே கிடையாதுங்க. கீழே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கரெக்டாக இறந்து போன விசாலாட்சியினுடைய உருவத்தோட்டத்தில் தாங்க இருக்காங்க. இருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்லா உத்து பார்க்க முடியல. அதற்கடுத்து தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பாத்ரூமை விட்டு ஒரு கார் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டினோம்னாவே அந்த பால்கனி இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்க்க முடியாதுங்க, மறைஞ்சிடும், செவுறு மறைச்சிடும். அந்த இடத்துக்கு வந்த உடனே டக்குன்னு மறுபடியும் அந்த உருவத்தோட்டத்தை பார்க்குறாருங்க. பார்க்கும்போது ஊஞ்சல் ஆடிட்டு அந்த உருவம் டக்குன்னு ஊஞ்சல் விட்டு எந்திரிச்சு மாடிப்படிக்கட்டினுடைய முதல் படிக்கட்டு வரைக்கும் வருதுங்க. வந்த உடனே விஜயனை பார்க்குதுங்க. பார்த்த உடனே விஜயனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இது வரைக்கும் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த முதல் படிக்கட்டில் இறங்கின உடனே நிலா வெளிச்சம் நல்லாவே அடிக்குங்க. அந்த ரூஃபினுடைய அந்த தாக்கம் இருக்காது. அந்த நிலா வெளிச்சத்தில் இறந்து போன விசாலாட்சியே தாங்க. விஜயனை பார்த்து எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த நொடியே பயம் இருக்கக்கூடிய காரணத்தினால வேகமாக விஜயன் அவருடைய ரூமுக்கு வந்துட்டாருங்க. ரூமுக்குள்ளே வந்து கதவை இழுத்து சாத்திக்கிட்டு தூங்கவே இல்லைங்க, யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா நம்மளுடைய பிரம்மையா நல்லாவே பார்த்தோமே, விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண் தானே படிக்கட்டு வரைக்கும் வந்து நம்மளை பார்த்தாங்க, எதையோ சொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காருங்க. அவருடைய ரூமை தாண்டி ஒரு 2 ரூம்கள் தள்ளி போனாதாங்க அவங்களுடைய அம்மா ரூம் இருக்கு. இந்நேரத்துக்கு போய் அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், சொன்னால் அவங்களும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இன்னும் வளர்க்குறாருங்க. அந்த நாய் வந்து எப்போதுமே அவருடைய வீட்டினுடைய போர்ட்டிகோ சைடு அல்லது மேலே மொட்டை மாடியில் தாங்க படுத்திருக்கும். அன்றைய நாள் மொட்டை மாடியில் தாங்க படுத்திருக்க மாட்டிருக்கு. இவர் அந்த உருவத்தை பார்த்துட்டு ரூம்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிடத்திலேயே அந்த நாய் பயங்கர ஆவேசமாக கத்துதுங்க, குறைச்சிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது விஜயனுக்கு புரிஞ்சிச்சுங்க. எப்போதும் நாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தேவையில்லாமல் சத்தம் போடாது. இப்போது சத்தம் போடுது அப்படின்னா நம்ம பார்த்த அந்த உருவத்தை நாயும் பார்த்துருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே காத்துட்டு இருக்காருங்க. இந்த டைமில் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சுங்க, திடீர்னு அந்த வீட்டினுடைய கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனரமாக கத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்ட உடனே விஜயன் வந்து கதவை திறந்து வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வந்து கரெக்டாக அந்த கார் பார்க்கிங் தாண்டி நின்று பார்க்குறாருங்க. ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஃப்ளோர் ஊஞ்சல் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நின்றுப்பாங்களாட்டு. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இரும்பு ரூஃப் தானே போட்டிருக்காங்க. ஆட்டுறாங்க அப்படின்னா கீச் கீச் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்து ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு கேட்டிருக்க மாட்டேங்குங்க. விஜயன் வந்து ரூம்குள்ளே போனதுக்கு முன்னாடி அந்த பெண்ணும் யதார்த்தமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே சைடு படிக்கட்டு வழியாக ஏறி மேலே போய் பார்த்துருப்பாங்களாட்டுருங்க. மேலே போய் பார்த்த உடனே ஊஞ்சலாடி இருந்த அந்த விசாலாட்சியினுடைய உருவத்தை பார்த்து கத்தி தாங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுக்கு புரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் கதவை திறந்து அந்த ஹவுஸ் ஓனரமாக கத்துற உடனே வெளியே வந்தார்ல,
வெளியே வந்து அடுத்த செகண்டே கீழே படுத்திருந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவுடைய மகனுங்க, அவருக்கும் ஒரு 35 வயசு இருக்கும். வேக வேகமாக அம்மா சத்தம் போடுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு மாடி படிக்கட்டு வெளியே ஏறுறாங்க. அவரும் ஏறாருங்க, விஜயனும் வெளியே வந்துட்டாரு. அடுத்த நொடியே மேலே அண்ணாந்து விஜயன் பார்க்கும்போது அந்த ஊஞ்சல் பக்கத்தில் இருந்த உருவம் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடியிருந்த வீட்டுக்குள்ளே சாதாரணமாக நுழைஞ்சு போகிறத விஜயன் நல்லாவே பார்க்குறாருங்க. அதற்கு பின்பு தான் ஹவுஸ் ஓனருடைய மகன் வந்து அந்த மாடி படிக்கட்டில் ஏறி ஓடுறாருங்க. அதற்கடுத்து வேக வேகமாக ஓடி போய் இந்நேரத்துக்கு இங்கே எதுக்குமா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்மணி மயங்கி போய் கிடக்குறாங்க. விஜயனுடைய நாயும் பயங்கர கூச்சலிட்ட காரணத்தினால உள்ள தூங்கிட்டு இருந்த விஜயனுடைய அம்மாவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அதற்கடுத்து விஜயன் மற்றும் அவங்களுடைய அம்மா 2 பேரும் கேட்டை திறந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் கத்திட்டு கிடக்குறாங்களே. அதற்கடுத்து அந்த பெண்ணுக்கு மயக்கத்தை தெளிச்ச உடனே அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வீட்டுக்கு கூட்டு போடாதான் கத்துறாங்க. பயம் தெளிஞ்ச உடனே வேக வேகமாக அவங்கள கைத்தாங்களா பிடிச்சி கீழே ஹவுஸ் ஓனருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயன் மற்றும் அவங்களுடைய அம்மா அப்புறம் ஹவுஸ் ஓனருடைய மகன் எல்லாரும் இருக்காங்க. என்னமா நடச்சு, இந்நேரத்துக்கு எதுக்கு மேலே போன அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருடைய மகன் கேட்குறாங்க. அப்போது அந்த பெண்மணி சொன்ன விஷயத்தை கேட்டு விஜயனுக்கு ஏற்கனவே தெரியுங்க, ஆனால் மற்ற 2 பேர்த்துக்கும் ஷாக் ஆயிடுச்சுங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊஞ்சல் ஆடக்கூடிய சத்தம் கேட்டுச்சு கீச்சு கீச்சுன்னு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனேன். அதே நேரத்தில் விஜயனுடைய நாய் வேற கத்திட்டு இருந்த காரணத்தால தான் மேலே போய் பார்த்தேன். மேலே போகும்போது ஊஞ்சலில் இறந்து போன விசாலாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஊஞ்சல் ஆடிட்டு புக்கு படிச்சுட்டு இருந்த மாதிரி தோற்றம் தெரிஞ்சு. நான் பக்கத்தில் போய் பார்க்கும்போது விசாலாட்சியே தாண்டா, பயந்து போய் தான் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ஹவுஸ் ஓனருடைய பையன் கண்டபடி திட்டுறாருங்க. உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருச்சு, இந்நேரத்துக்கு எதுக்கு நீ முதல்ல அங்கே போன அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்க. அந்த டைமில் விஜயனுடைய அம்மாவும் கொஞ்சம் பயந்து தோற்றம் இருக்கவங்க ஷாக்கோடு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது விஜயன் வந்து எல்லாமே தெரிஞ்சாலும் கூட நம்மளும் சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் மறைச்சிட்டாருங்க. அதற்கடுத்து ஹவுஸ் ஓனர் பையன் என்ன பண்ணாருன்னா அந்த ஊஞ்சல் வந்து கீழே இருக்கக்கூடிய காரணத்தால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறுபடியும் மாடி படிக்கட்டுகள் வழியாக மேலே போய் அந்த ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்குல்ல, அந்த ஊஞ்சல் அப்படியே தொங்காமல் மேலே ரூஃபோடு சேர்த்து சங்கிலி வச்சு கட்டிட்டாருங்க. ஏன்னா அப்போ தானே மேலே ஏற்றி கட்டிட்டா கீழே காற்று காய்ச்சினா அந்த கீச்சு கீச்சு சத்தம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாருங்க. அவங்களுடைய அம்மா சொன்னது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனருடைய மகன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் விஜயனுக்கு நல்லாவே தெரியுங்க, 2 முறை அந்த ஆன்மாவை பார்த்தாரு. கண்டிப்பாக அந்த பெண்மணி சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுக்கு மட்டும் தாங்க தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவை. அதற்கடுத்து ஒரு 1 மணி நேரம் அங்கேயே வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு விஜயன் மற்றும் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க தூங்குறதுக்காக. அதே நேரத்தில் அவங்களும் வந்து அந்த பெண்மணியை ஹவுஸ் ஓனர் அம்மாவை படுக்க வச்சுட்டு பெட் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய நாள் அப்படியே முடிஞ்சுங்க. அடுத்த நாள் இரவு எப்போதும் போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயனுக்கு 1 மணி to 2 மணிக்குள்ள ரெஸ்ட் ரூம் வரும். டக்குன்னு முடிச்சு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது விஜயனுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயன் வந்து தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச அடுத்த நொடியே விஜயனுடைய பெட்ரூம் கதவை யாரோ பட்டுன்னு தட்டுறாங்க. விஜயன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 2 மெயின் டோர் இருக்குங்க. ஒரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உள்ள போய் எல்லா ரூமுக்கு போகலாம். இன்னொரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ பக்கத்துலேயே கார் பார்க்கிங் பக்கத்துலேயே அவருடைய ரூமுக்கு தனியாக இருக்குங்க. அந்த கதவை திறந்தோம் அப்படின்னா நேராக வந்து கார் பார்க்கிங்லேருந்து வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு போயிடலாங்க. அந்த கதவை தான் யாரோ வேகமாக தட்டுறாங்க. அப்படி தட்டுற சத்தம் கேட்ட உடனே விஜயனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னா நேரடியாக வீட்டுக்குள்ள வந்து ரூமுக்கே வந்துடலாமே, வெளிக்கதவை யாரோ தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுக்கு பயம் இருந்தாலும் கூட அப்போதுதான் டக்குன்னு ஒரு யோசனை வருதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாய் வளர்க்குறாரு இல்லையா, ஒவ்வொரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடியில் படுக்கும். ஒரு சில நேரங்களில் விஜயனுடைய மெயின் டோர் கதவு பக்கத்திலே படுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் சில நேரங்களில் தன்னுடைய முன்காலை வச்சு இப்படி டக்குன்னு தட்டுங்க. அந்த சத்தம் தான் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கதவை டக்குன்னு திறந்து பார்க்குறாருங்க. திறந்து பார்க்கும்போது இவர் நினச்ச மாதிரியே நாய் தாங்க கதவை தட்டிட்டு அங்கே முன்னாடி நின்றுருக்குது. அதற்கு அடுத்த நொடியே கதவை திறந்த அடுத்த செகண்டே நாய் வந்து ஆவேசமாக குறைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மெயின் டோர் கதவை வந்து டக்குன்னு கார் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஓடி அந்த வாடகை வீடு இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி உடச்சிக்கிட்டு மறுபடியும் விஜயன் பக்கத்தில் ஓடி வருது. இப்படியே சைகை பண்ணுதுங்க. இப்படி சைகை பண்ண உடனே விஜயனுக்கு புரிஞ்சிச்சுங்க மறுபடியும் அந்த ஆன்மா வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலை மேலே தூக்கி லாக் பண்ணி வச்சிருந்தாருல ஹவுஸ் ஓனர் பையன், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை அத்துக்கிட்டு அப்படியே ஊஞ்சல் நார்மலாக பட்டாரம் விழுந்துருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பு சீட் அப்படிங்கிற காரணத்தினால பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குங்க. அப்போதே புரிஞ்சிச்சுங்க விஜயனுக்கு அந்த ஆன்மா மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து நாய் இருக்குல்ல, நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயோடவே நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த வீட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி எட்டு வைக்கிறாருங்க. எட்டு வைக்கும்போது அந்த நாய் வந்து அவரை விடவே மாட்டேங்குதுங்க. எப்போதுமே லுங்கி கட்டிட்டு தாங்க தூங்குவது விஜயனுடைய வழக்கம். அந்த லுங்கியோடு பிடிச்சி வாயை கடிச்சு இழுக்குதுங்க, போக விடாமல் தடுக்குது. இருந்தாலும் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயையும் கூப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது மறுபடியும் ஷாக்குங்க. அதே பெண்மணிங்க விசாலாட்சி அப்படிங்கிற இறந்து போன பெண்மணி அந்த ஊஞ்சலில் அங்கேயும் இங்கேயும் உட்காந்துட்டு புக் படிச்சுட்டு இருக்க மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயன் வந்து அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கக்கூடிய விசாலாட்சி அப்படிங்கிற அந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த பெண்மணி ஊஞ்சலை விட்டு இறங்கி அந்த மாடி படிக்கட்டுகள் வழியாக எப்போதுமே உயிரோடு இருக்கும்போது
விஜயனுடைய அம்மா கிட்ட பேசுவதற்காக அந்த மதில் சுவர் பக்கத்தில் வந்து நின்று பேசுவாங்கல்ல, அந்த இடத்தை நோக்கி அப்படியே இறங்கி வர்றாங்க. இதை பார்த்த உடனே இதற்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே போய் இழுத்து கதவை சாத்திக்கிட்டாருங்க. இதுதான் 2வது முறைங்க. அதற்கு பின்பு தான் விஜயனுக்கு புரிஞ்சிச்சுங்க அந்த ஆன்மா இங்கேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை எப்படி ஷேர் பண்ணுறது, அந்த ஆன்மா இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் கன்ஃபியூஸ் இருந்தாருங்க. அதற்கடுத்து வீட்டை காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட விஜயன் யோசிக்க ஆரம்பிச்சாருங்க. ஆனால் அன்றைய நாள் இரவு முடிஞ்சு அதற்கு அடுத்த நாள் இரவு நடந்தது தான் இன்னும் ஒரு பயங்கரம் அப்படி சொல்லி சொல்லலாங்க. அதே நேரத்தில் அந்த ஹவுஸ் ஓனருடைய பையன் இருக்கார் இல்லையா, கீழ் ஃப்ளோரில் நாய் வந்து பயங்கரமாக குறைச்சிட்டு இருந்த காரணத்தினால அவரும் எந்திரிச்சு டக்குன்னு வெளியே வர்றாருங்க. சேம் டைமில் தான் அந்த விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மா படிக்கட்டுகள் வழியாக விஜயன் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. அந்த ஹவுஸ் ஓனர் பையன் வீட்டை விட்டு வெளியே வந்து விஜயன் நிற்கிறத பார்த்து என்னாச்சு, நான் ஏன் இன்னாத்திக்கு குறைக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜயன் வந்து பயந்துக்கிட்டே மேல் நோக்கி சைகை காமிக்கிறாருங்க. கையை நீட்டின மணிக்கு கையை நீட்டின அடுத்த செகண்டே ஹவுஸ் ஓனர் பையன் எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது இறந்து போன விசாலாட்சியினுடைய ஆன்மா அந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கி வர்றதை பார்த்துட்டு கண்ட மணிக்கு கெட்ட கெட்ட வார்த்தை திட்டாருங்க இந்த ஹவுஸ் ஓனர் பையன். அவரும் கொஞ்சம் ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய காரணத்தினால பயப்பட மாட்டாருங்க. அசிங்க அசிங்கமாக பேசுறாருங்க. உன் சொந்த வீடு இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே, இங்கே வந்து இறந்து போய் எங்கள் உசுரை ஏன் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய வெளி சைடு இருக்கக்கூடிய செருப்பு எடுத்து வீசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாருங்க. இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும்போது விஜயனை நோக்கி வந்துட்டு இருந்த விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி சென்று கரெக்டாக அந்த ஊஞ்சல் பக்கத்தில் போயிட்டு வீட்டுக்குள்ளே அவங்க வாடகைக்காக இருந்த வீடு மெயின் டோர் இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே சாதாரணமாக நுழையுதுங்க. இதை ஹவுஸ் ஓனர் பையனும் சரிங்க, விஜயனும் சரி 2 பேரும் சேர்த்து பார்க்குறாங்க. ஹவுஸ் ஓனருடைய பையன் சத்தம் போட்டு இருக்கிறத பார்த்து அந்த அம்மாவும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இன்னும் இங்கே போகலமா, இங்கே தான் இருக்குமா, நேற்று நீ சொல்லும் போது கூட நம்பல, இப்போ தத்ரூமா பார்த்தமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து விடிய விடிய ஹவுஸ் ஓனர் பையனும் தூங்கவே இல்லைங்க, விஜயனும் சரி தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணி 6 மணி இருக்குங்க. ஹவுஸ் ஓனர் பையனும் கார் எடுத்துட்டு வெளியே கிளம்புறாங்க. எப்போது கிளம்புறாலும் சொல்லிட்டு தான் போவாங்க விஜயனுடைய அம்மா கிட்ட. அன்றைய நாள் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. விஜயனுடைய அம்மாவுக்கு 2வது நாள் இரவு நடந்தது தெரியாதுங்க. என்னாச்சு திடீர்னு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் கிட்ட கேட்கும்போது விஜயனும் நடந்த விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டாருங்க. நேற்று நைட்டும் இப்படி நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விஜயனுடைய அம்மா அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது நல்ல மனுஷியாக இருந்தா இப்போது அநியாயமாக அந்த குழந்தைகளோட நினைக்காம அட்பாய்ஸில் போயிட்டால, அதனால தான் இங்கேயே சுற்றி சுற்றி ஏக்கத்தோடு வருது, பாவம் செத்ததுக்கு பின்னாடி கூட அது நிம்மதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய அம்மா அழுகிறாங்க. அப்போது விஜயன் வந்து கண்டிக்கிறாருங்க, இப்படி பேசிட்டு இருக்காதீங்கம்மா, இறந்ததுக்கு பின்னாடி எல்லாத்தையும் தொந்தரவு பண்ண என்ன பண்ணுவாங்க, அதனால தான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் அவங்களுடைய அம்மாவை சமாதானப்படுத்துறாருங்க. அதற்கடுத்து எந்த கோயிலுக்கு போனாங்கன்னு தெரியலிங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் அவங்களுடைய மகனும் போயிட்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த மேல் இருக்கக்கூடிய ஃப்ளோர் முழுவதும் தெளிக்கிறாங்க. தெளிக்கிறத விஜயன் வந்து அன்றைய மாலை நின்று பார்த்துட்டு தாங்க இருக்காரு. இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த தீர்த்தம் தெளிச்ச ஒரு வார காலகட்டம் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. அப்பப்போ நைட் நேரத்தில் இந்த விஜயன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது யதார்த்தமாக அந்த இடத்த பார்க்கும்போது எப்போதும் போல அமைதியாக தாங்க இருந்திருக்கு. அப்போது விஜயன் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து தீர்த்தம் தெளிச்சாங்கல்ல, அதனால் கண்ட்ரோல் ஆயிடுச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அப்படியே விட்டுட்டாருங்க. ஒரு வார காலகட்டம் கழிச்சு இன்னொரு பயங்கரம் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு எப்போதும் போல விஜயன் வந்து ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக ஒரு 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. விஜயனுடைய வீட்டு கதவு பக்கத்தில் வந்து யாரோ கதவை தட்டிக்கிட்டே சத்தம் போடுறாங்க. சத்தம் போடுறது யார் அப்படி சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து முடிச்சு எந்திரிக்கும் போது அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. யாரோ அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு விஜயனுக்கு ஒன்றும் புரியலிங்க. ஒருவேளை நம்ம அம்மா தான் கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள் சைடு தான் ரூம் வழி இருக்குது அவங்களுடைய அம்மா படுக்கக்கூடிய பெட்ரூமுக்கு. அந்த சைடு போய் பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. மறுபடியும் அவருடைய பெட்ரூமுக்கு வந்த உடனே அந்த அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் விஜயனுக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறந்து போன விசாலாட்சி உயிரோடு இருக்கும்போது விஜயனுடைய அம்மாவையும் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அதே அந்த பெண்ணினுடைய குரல் தாங்க. இத்தனை நாள் வாடகைக்காக இருந்த அந்த வீட்டில் இருந்தாங்க, இப்போது நம்ம வீட்டு கதவை வந்து தட்டுதே அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த டைமில் மேலே மொட்டை மாடியில் படுத்திருந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டு வழியாக குறைச்சிக்கிட்டே கீழே வருதுங்க. நாய் வருது, இனி நம்ம பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் வந்து கதவை திறக்காமல் உட்காந்துருக்காருங்க. அதற்கடுத்து அந்த மொட்டை மாடியிலிருந்து நாய் கீழே இறங்கி இவருடைய மெயின் டோர் பக்கத்தில் வந்து பயங்கர ஆவேசமாக கத்துதுங்க. கத்துன உடனே நாய் வந்துருச்சுல்ல, நம்ம என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாருங்க விஜயன். திறந்து பார்க்கும்போது விஜயனுக்கு மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. இவருடைய பெட்ரூம் பக்கத்தில் கதவை தட்டி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்த அந்த விசாலாட்சியினுடைய ஆன்மா இப்போது நாய் கீழே வந்த காரணத்தினால பயந்துக்கிட்டு மெயின் கேட் இருக்கும் இல்லையா, காரெல்லாம் தாண்டி அந்த மெயின் கேட் பக்கத்தில் போய் நின்றுக்குச்சுங்க. அங்கே போய் நின்றுட்டு அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்குங்க. நாய் வந்து விஜயனுடைய அறை பக்கத்துலேயே நின்று ஆவேசமாக கத்துதுங்க. விஜயனும் நாயும் 2 பேரும் போய் பார்க்கும்போது அந்த கேட் பக்கத்துலேயே நின்று ஏக்கத்தோடு எதையோ கேட்க ட்ரை பண்ணுதுங்க. அந்த டைமில் விஜயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க, அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு.
அதே நேரத்தில் நாய் ஆவேசமாக குலைச்ச காரணத்தினால விஜயனுடைய அம்மாவும் தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. 2 பேரும் விஜயனும் அவங்களுடைய அம்மாவும் நின்று பார்க்கும்போது அந்த கேட்டில் விசாலாட்சி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மா நின்றுக்கிட்டு அவங்களுடைய விஜயனுடைய அம்மா வெளியே வந்த உடனே தம்பிக்கு பசிக்குதாமா, பால் இருந்தால் கொடுமா, வீட்டில் பால் இல்லை, பால் கலந்து பையனுக்கு ஊட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. இப்படி சொன்ன உடனே விஜயனுடைய அம்மா மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டாங்க பயத்தில். அடுத்தனுடைய விஜயன் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த நாயை வந்து ஏவி விடுறாருங்க, அங்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு. நாய் கத்திக்கிட்டே மெயின் கேட் பக்கத்தில் ஓடுதுங்க. ஓடுன உடனே அங்கே நின்று இருந்த அந்த ஆன்மா சரட்டுன்னு அந்த பக்கத்து வீட்டில் தானே குடியிருந்தாங்க, அந்த வீட்டினுடைய கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு சரசரன்னு அந்த மொட்டை மாடிக்கு மேலே போய் அவங்க வாடகைக்காக இருந்த வீட்டில் அந்த ஊஞ்சல் பக்கத்தில் போய் ஊஞ்சல் வந்து சத்தம் கேட்குதுங்க, கீச்சுன்னு சத்தம் கேட்ட உடனே பக்கத்து வீட்டுக்கார அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் அவங்களுடைய மகனும் வந்துட்டாங்க. வந்த உடனே என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விஜயனுடைய வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. ஏன்னா விஜயனுடைய அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே. அப்போது எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. அந்த ஊஞ்சல்லையே உட்காந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எதையோ சொல்ல ட்ரை பண்ணுதுங்க. அதற்கு பின்பு தான் சீரியஸ்னஸே புரிஞ்சுங்க அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கும் விஜயனுடைய அம்மா அப்புறம் விஜயன் எல்லாத்துக்குமே. இதற்கு மேலே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்நேரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா விசாலாட்சியினுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 தெரு தெளிஞ்சாலும் சொந்த வீட்டில் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அவர் கிளம்பி அந்நேரத்துக்கு வர்றாருங்க. வந்த உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த விசாலாட்சியினுடைய கணவர்கிட்ட சொன்ன உடனே பயங்கரமாக அழுகிறாருங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவள் போயிட்டாலே இப்படி சொல்லிட்டு குழந்தைகளை வச்சு நான் இப்படி துக்கத்தில் இருக்கேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு தென்பட்டா பரவாயில்லப்பா, எல்லாத்துக்கிட்டே கேளு அப்படி சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் தான் பார்த்துருக்காங்களே, விஜயனுடைய அம்மா பார்த்துருக்காங்க, விஜயன் பார்த்துருக்காரு, ஹவுஸ் ஓனர் பையன் பார்த்துருக்காங்க. எல்லாரும் சொன்ன உடனே அதற்கடுத்து அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகைக்காக இந்த வீடு அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னும் அட்வான்ஸ்லாம் கொடுத்து கிளம்பி போகல. மேலே போய் டோர்லாம் திறந்து பார்க்குறாருங்க. திறந்து பார்க்கும்போது அவருக்கு எந்த வித தட்டுப்பாடும் இல்லை. அதற்கடுத்து அடுத்த நாளே விசாலாட்சியினுடைய குடும்பத்தார் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப ஜோதிடருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலையும் மிக பேர் பெற்றவராட்டிருக்குங்க. அவரையே விசாலாட்சியினுடைய குடும்பத்தார் கூப்பிட்டு வர்றாங்க. அந்த ஜோதிடக்காரர் அந்த வாடகைக்காரர் இந்த வீட்டில் யாக குண்டம் எடுத்து நடத்துகிறாருங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விசாலாட்சியினுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே தான் தன்னுடைய மகன்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்கு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாடகைக்காக இருக்கும்போது தானே உயிரை விட்டாங்க, இந்த வீட்டிலேருந்து போகும்போது தானே உயிரை விட்டாங்க. அதனால் அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா திசை தெரியாமல் இங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்க மாட்டிருக்குங்க. இன்னும் சில பூஜைகள் பண்ணி அந்த ஆன்மாவை இங்கிருந்து நம்ம விளக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு தன்னுடைய 2 சின்ன பையன் பெரிய பையன் அப்புறம் கணவர் எல்லாரும் குடும்பத்தோடு போய் அங்கே மோட்ச தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா விசாலாட்சியினுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடக்காரர் சொல்கிறாருங்க. அதற்கடுத்து அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் ஒட்டுமொத்த பேரும் அழுகிறாங்க. இந்த பூஜையில் விஜயன் அவங்களுடைய அம்மா அப்புறம் விசாலாட்சியினுடைய குடும்பத்தார் பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனருடைய மகன் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதற்கடுத்து அந்த பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சு நேராக அப்போதே பூஜை முடிஞ்ச உடனே குடும்பத்தோடு காரை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ராமேஸ்வரம் போய் மோட்ச தீபம் ஏற்றிருப்பாங்களாட்டிருக்கேன். விஜயன்லாம் போகல, அந்த ஹவுஸ் ஓனரமாவும் போகல, விசாலாட்சியினுடைய குடும்பத்தார் மட்டும் தான் போயிருக்காங்க. அங்கே போய் அங்கே என்ன பூஜை பண்ணாங்கன்னு தெரியலிங்க. அந்த ஜோதிடக்காரரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. பூஜையெல்லாம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லி இங்கே வந்தாங்களாமுங்க. வரும்போது அந்த ஜோதிடக்காரர் வந்து ராமேஸ்வரம் தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்காருங்க. அந்த ஹவுஸ் ஓனரை மட்டும் கொடுத்துருக்காரு. இந்த வீடு முழுவதும் தெளிங்க, இனிமேல் அந்த ஆன்மா உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ராமேஸ்வரம் தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடு முழுவதும் தெளிச்சிருக்காங்க. தெளித்து 1 நாள் 2 நாள்லேயே அங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே விசாலாட்சியினுடைய கணவர் வந்து எடுத்துக்கிட்டு சொந்த வீட்டுக்கே போயிட்டாராமங்க. இந்த வீடு அப்படியே விட்டுட்டாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் போய் அந்த பூஜையெல்லாம் பண்ணி தீர்த்தத்தை தெளித்து வந்த பின்னாடி அதற்கடுத்து கிட்டத்தட்ட மறுபடியும் 2 வருட காலகட்டங்கள் விஜயன் வந்து அந்த ஏரியாவிலேயே தாங்க இருந்திருக்காரு. அதே வீட்டில் ஹவுஸ் ஓனர் அம்மாவும் ஹவுஸ் ஓனர் மகளுக்கும் எந்த ஆன்மாவும் தட்டுப்படல, விஜயனுக்கும் தட்டுப்படல. அந்த ஜோதிடக்காரர் சொன்ன மாதிரியே அந்த ஆன்மா மோட்சம் பெற்று போயிடுச்சு, குறிப்பாக அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்களாமுங்க. இந்த சம்பவம் 2023ஆம் காலகட்டம் கோவை மாநகரனுடைய சிட்டியில் நடந்தது பிரதர், என்னால் மறக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சாராமுங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.